ஹாய் எவ்ரிஒன் எல்லாருக்கும் வணக்கம். திருச்சி வருகை தந்த சிஎம் ஜோசப் விஜய் அந்த மீட்டிங்கில் என்னென்ன பேசினார், மக்கள் சந்திப்பில் என்னென்ன பேசினார். அதாவது திருச்சி அவர் வந்ததற்கான காரணம் என்னென்னா, அவர் 2 தொகுதியில் நின்னார். ஒரு தொகுதி வந்து பெரம்பூர், இன்னொரு தொகுதி வந்து திருச்சி கிழக்கு. இந்த திருச்சி கிழக்கில் அவர் வெற்றி பெற்றதுக்காக அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லவும், அதே சமயம் மக்கள் சந்திப்பு மாதிரி திருச்சியில் இருக்கக்கூடிய மக்களை சந்திக்கிறதுக்கும் இங்கே வந்து இன்னைக்கு வந்திருக்காரு. அந்த விழாவில், அதாவது மக்கள் சந்திப்பு விழா மற்றும் நன்றி தெரிவிக்கும் விழாவில் விஜய் என்னென்ன விஷயங்கள் வந்து பகிர்ந்தார், அதை பற்றி தான் ஒரு பதிவாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ஆரம்பிக்கும் போது நன்றிகளை கூறினார். திருச்சி மக்களுக்கு வந்து நன்றி கூறினார். அதே மாதிரி இந்த திருச்சி கிழக்கு தொகுதி வந்து என்னோட இதயம் மாதிரி, ஒரு மையப்பகுதி மாதிரிங்கிற மாதிரி திருச்சி தொகுதியை வந்து, அந்த கிழக்கு தொகுதியை வந்து அட்ரஸ் பண்ணார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர், அதாவது 1977 எம்ஜிஆர் வந்து வெற்றி பெற்றார். அவரை விட நம்ம வந்து மார்ஜின் வந்து கூட வெற்றி பெற்றிருக்கோம். அது எல்லாமே உங்களால் தான் சாத்தியம், மக்களால் தான் சாத்தியம்னாரு. அட் தி சேம் டைம் ஒரு பாயிண்ட், ஏன்னா இது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக வரக்கூடாதுன்னு எம்ஜிஆரோட நான் கம்பேர் பண்ணிக்கல. அதே சமயம் நம்ம வெற்றி பெரிய வெற்றி, நீங்கள் தான் அதுக்கு வந்து காரணம். அதே மாதிரி நான் வந்து என்னை ஜெயிக்க வச்சுருக்கீங்கன்னா, நான் வந்து மக்கள் சேவகன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து அவரை முன்னிலைப்படுத்தினார். ஒரு முதலமைச்சரை முன்னிலைப்படுத்தலை, நான் வந்து ஒரு மக்கள் சேவகன் தான் அப்படிங்கிற மாதிரி என்னை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்தீங்க. நல்ல ஒரு வெற்றி பெற வச்சிருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம இன்னும் வலுவாகவே வந்து ஆட்சி அமைச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட்டையும் வந்து முன்வைக்கிறார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஆட்சி அமைஞ்சு 6 மாசத்துக்கு வந்து எத பத்தியும் பேச வேண்டாம். நம்ம ஆட்சி அமைச்சே 1 மாசம் தான் இருக்கு. ஆனா 6 நாள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாண வீடுகள்லாம் போய் சில கட்சிக்காரங்க வந்து நம்ம இத பத்தி, நம்ம ஆட்சிய பத்தி வந்து குறை சொல்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்த சொன்னாரு. "நீங்க எவ்வளோ வேணா என்ன குறை சொல்லுங்க. நிறுத்தவே நிறுத்தாதீங்க. நீங்க பாட்டுக்கு குறை சொல்லிக்கிட்டே இருங்க. இதுக்கு மேலேயும் நாங்க வளர்ந்துக்கிட்டே இருப்போம். நான் வந்து மக்கள் பணி இருக்கு. அதே சமயம் நீங்க குறை சொல்ல சொல்ல அதுக்கு பதில் சொல்லவும் ஒரு அணி என்கிட்ட இருக்குங்கிற மாரி சொல்ல, ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் விஷயமா வந்து அந்த 100 யூனிட், 200 யூனிட் மின்சாரத்த பத்தி சொல்லியிருக்காரு. அதே சமயம் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் புலம்புறாரு. அந்த 100 யூனிட் இலவசத்த கொண்டு வந்தது ஜெயலலிதா அம்மா பீரியட்லங்கிற மாரி. அடுத்தது வந்து விவசாய கடன வந்து நம்ம வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கோம். வித்தின் தட் நீங்க தான் எல்லா விஷயத்தையும் பழைய ஆட்சிகள்ல வந்து எனக்கு லாக் பண்ணியிருக்கீங்கங்கிற மாரி சொல்லிட்டு, அடுத்து எங்க ஆளுங்கள வந்து தற்குறி, தற்குறி அப்படிங்கிற மாரி நீங்க சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து உங்க கட்சியினரையே வந்து கேள்விக்குறியா ஆக்குனது, இன்னும் கேள்விக்குறியா ஆக்கப் போறது இந்த கும்பல் தான். உங்களுக்கு ஓட்டு போட்டா அவங்க வந்து நல்லவங்க, ஓட்டு போடலன்னா கெட்டவன், தற்குறின்னு என் மக்கள சொன்னீங்கன்னா, நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிற மாரி விஜய் வந்து சொல்ல, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் ஜெயிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கவர்ச்சியில ஜெயிச்சாருங்கிற மாரிலாம் நீங்க சொல்றீங்க. அதுக்கு வந்து எனக்கு வந்து வேற மாரி வந்துரும். நான் வந்து என்ன அடக்கிக்கிறேங்கிற மாரி சொன்னாரு. அது மீனிங் வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கலாம். நான் என்ன கவர்ச்சி ஹீரோயினாங்கிற மாரி அவர் வந்து மீன் பண்றாருங்கிறது புரிஞ்சுக்கலாம். என்னோட புரிதல்ல சொல்றேன். அவர் எத மீன் பண்ணி சொன்னார்ன்னு தெரியல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டாஸ்மாக்ல நீங்க வந்து ஊழல் பண்ணி வச்சு, அந்த ஊழல மறைக்க இது பண்ணீங்க. அதே சமயம் நான் ஆட்சிக்கு வந்தோனே, டாஸ்மாக் கடைய வந்து நான் மூடியிருக்கேங்கிற மாரி இவர் வந்து சொல்ல, மேலும் வந்து விஜய் வந்து குதிரை பேரம் செய்றாருங்கிற மாரி சொல்றீங்க. அப்படிங்கும்போது இந்த டிவிகே ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 கட்சிகள் மறைமுகமா நீங்க என்ன பண்ணிட்டு எப்படியாவது இந்த டிவிகேவ வரக்கூடாதுன்னு செஞ்சீங்க. அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி. மேலும் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கோட் சூட் வந்து போட்டத சில பேர் வந்து கமெண்ட் பண்றாங்கங்கும்போது, அவரு கொஞ்சம் கோவமாவே சொல்றாரு. "ஏன் நான்லாம் வந்து கோட் சூட் போடக்கூடாதா?" அப்படி இப்படிங்கிற மாரி சொல்ல, அதே மாரி கருப்பு, வெள்ளை போட்டிருக்காருன்னா, நம்மளுது எல்லாமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான். இந்த கருப்போட இது என்ன மீனிங்கிறது உங்களுக்கு தெரியுங்கிற மாரி அதையும் வந்து இது பண்ணாரு. மேலும் பார்த்தீங்கன்னா, இப்ப தான் வந்திருக்கேன். நெறைய காவல்துறை வந்து ஸ்ட்ரிக்ட்டா மாறப்போகுது. இந்த சிங்கப்பெண்ணோட அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து அவர் சைன் பண்ணியிருந்தாரு. அதுக்கும் வந்து இனாகுரேஷன்ங்கிறது வரும். அதே சமயம் வந்து இப்ப சட்டம் ஒழுங்கெல்லாம் வந்து சரியில்ல அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க ஆட்சியில வந்து தெருவுக்கு தெரு கஞ்சா எல்லாமே வித்தீங்க. அதனால இப்ப நான் காவல்துறைய வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்றேன். நெறைய பேத்த புதுசு புதுசா திறமையான ஆளுங்களையும் கொண்டாந்துருக்கேன். மேலும் பார்த்தீங்கன்னா, கோர்ட்ல சில வழக்குகள் வந்து இந்த மாரி வழக்குகள் இருக்கும்போது, அதெல்லாம் வந்து அதிவேகமா நடத்தி, கடுமையான நடவடிக்கைகள் அது மேல நான் நிச்சயம் எடுப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்ல, மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, திமுகவ இன்னும் கொஞ்சம் சாடியிருக்காரு. என்ன அப்படின்னா, அதாவது
இன்னைக்கு வந்து தீய சக்தி, அதே மாரி தீந்து போன சக்தி, இனி நீங்க வந்து தூரமான சக்தி அப்படின்னு சக்திய பத்தி ஒரு 4, 5 சக்திய வந்து திமுக பேர்ல, அதாவது தோத்த சக்தி, அந்த சக்தி, இந்த சக்தி அப்படிங்கிற மாரிலாம் அவங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்றாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரும் இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம தான் ஆட்சியில இருக்கோம். எதுக்கு வந்து திமுகவ வந்து சொல்றீங்க அப்படின்னா, மக்களுக்கு வந்து நிச்சயம் வந்து தெரியணும் இவங்க என்ன பண்ணாங்கன்னு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சில மாடல் திமுக வந்து திராவிட மாடல் அப்படின்னு சொன்னீங்க. உடன் பிறந்தோரேன்னு எல்லாத்தையும் நீங்க வந்து சொன்னீங்க. மெயின்லி வந்து உங்களோட அதாவது வீழ்ச்சிக்கு பெரிய காரணமே என்ன? உங்க குடும்ப அரசியல் தாங்கிற மாரி அதையும் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காரு. மேலும் வந்து ஒரு எதிர்க்கட்சியோட அந்த பழைய டெக்னிக்கெல்லாம் எங்கிட்டலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி சொல்ல, இன்னொன்னும் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது ஜென்ஸி ஜென்ரேஷன்ஸ் வந்து உங்கள் ரீல்ஸு அன்னைக்கு வந்து என்னை பற்றி ரீல்ஸ் போட்ட எல்லாமே இன்னைக்கு வந்து டிவிகே பற்றி நியூஸ் கேட்குற அளவுக்கு இருக்காங்க. இன்னைக்கு நிறைய பேர் நியூஸ் பார்க்குறாங்கன்னா, அதுக்கும் வந்து டிவிகேங்கிறது ஒரு முக்கிய காரணமா இருக்குங்கிற மாரி அதையும் வந்து மென்ஷன் பண்ணிட்டு, ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, 234 தொகுதியிலயுமே யார் இருந்தாலும் சரி, நம்ம மக்களுக்கு செய்ய வேண்டியத செய்யணும். எல்லாமே ஒரே நாள்ல மாறிராது. ஆனா நிச்சயம் ஒரு நாள் வந்து மாறும். அத உங்க விஜய் கொண்டு வருவான். எனக்கு இப்ப வேலை இல்ல. அரசியல் மட்டும் தான் என்னோட முழுநேர வேலை. நிச்சயம் உங்க நலனுக்காக நான் வந்து கண்டிப்பாக உழைப்பேன். கான்ஃபிடன்ஸா இருங்க. நல்லதே நடக்கும். எல்லாருக்கும் அதுக்கப்புறம் நன்றி தெரிவிச்சுட்டு விஜய் தன்னோட உரைய முடிச்சுட்டாரு. இது அவர் திருச்சி மக்களுக்கு, திருச்சி கிழக்கு மக்களுக்கு, மக்கள் சந்திப்பிலயும் சரி, நன்றி தெரிவிக்கும் விழாலயும் அவர் பேசினதோட விஷயங்கள ஒரு சின்ன கேப்சூல்ஸ் மாரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். மேலும் ஒரு புதிய தகவலோட உங்கள வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.